மாரியம்மன் உருவான கதை. கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்பகால நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்து மழை தர வேண்டினர். இந்த தெய்வம் மாரி மழை அம்மன் என்று அழைக்கப்பட்டது. மாரியம்மன் குறித்த கதையில் தோன்மக் கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்துள்ளன. ரைவதராஜன் என்ற மன்னனின் மகள் ரேணுகாம்பாள். அவளுக்கும் ஜமதக்கினி முனிவருக்கும் திருமணம் நடக்கிறது. இந்த இணையருக்கு பரசுராமன் என்ற மகன் பிறக்கிறான். ரேணுகா தன் கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருக்கிறாள். அவள் வெறுங்கையோடு பத்மசரஸ் என்ற சுனைக்குப் போய் தனது சக்தியால் தண்ணீரையே ஒரு குடமாகச் செய்து அதில் தனது கணவரின் சடங்குகளுக்கு வேண்டிய நீரை கொண்டு வருவாள். ஒருநாள் அவள் அச்சனைக்கு வழக்கப்படி தண்ணீரை கொண்டுவரச் சென்றபொழுது அங்கு வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனைக் காண்கிறாள். இதனால் அவளது கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள். இதனால் முன்போல் நீரைக் கொண்டு குடம் செய்ய அவளால் முடியாமல் போகிறது. இதை அறிந்த ஜமதக்கினி கோபமூண்டு மகன் பரசுராமனை அழைத்து அவனது தாயின் தலையை துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறார். பரசுராமரும் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறார். இதனால் திருப்தியடைந்த ஜமதக்கியும் பரசுராமனை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா எனக் கேட்கிறார். அவர் தன் தாயார் உயிர் பெற வேண்டுமெனக் கேட்கிறார். ஜமதக்கியும் அவளை உயிர்ப்பிக்க தனது அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை பரசுராமனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு சொல்கிறார். பரசுராமர் தான் தனது தாயாரை கொல்லப் போன பொழுது அதை தடுத்த ஒரு பறையர் பெண்ணையும் தலை துண்டித்துக் கொன்று தன் தாயாரையும் தலை துண்டித்துக் கொன்றிருந்தார். தந்தை அளித்த வரத்தினால் மகிழ்ந்த பரசுராமரர் அங்கு கிடந்த முண்டங்களையும் தலைகளையும் ஒன்று சேர்த்தபோது தவறாக தனது தாயாரின் தலையை பறையர் பெண்ணின் உடலுடனும் பறைப்பெண்ணின் தலையை தனது தாயாரின் உடலுடனும் சேர்த்துவிட்டார். உயிர் பெற்ற 2 பெண்களுள் யாரை தனது தாயாராக கொள்ள வேண்டும் மெனக் கூறினார். மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்டார்.